நீ வாயிட்ட சொல்றீல, நீ வாயிட்ட சொன்னாலும் அங்க எழுதுன அத்தனை எடுப்பாங்க இல்ல இல்ல. அவளே எழுதிட்டு நான் எழுதி உடனே கேஸ் கொடுத்து விடுவேன். போலீஸ்காரன் வந்து ஊமை குத்தா குத்தி தூக்கி கொண்டு உள்ள அழைச்சு விடுவான். சரி செய்துக்கு அழைச்சா நோக்கு சாப்பாடு என்ன? களி. வீரமானவன் நீ, உனக்கு களியா? நான் விவரமானவன் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிடுவேன். எங்க சொந்தக்காரங்க பூரா பல வகைகள், ஆர்லிக்ஸ் என்ன, ஆப்பிள் பழம் என்ன, அது என்னென்ன வகைகளோ கொண்டாந்து ஆஸ்பத்திரியில கொண்டாந்து குமிச்சிருவான். நான் பேசாம படுத்து அட்னா கால் போட்டு சாப்பிட்டு இருப்பேன். சொல்றா அப்படின்னு கேட்டோம். சரி அவ சொன்னா, என்ன சொன்ன? நீங்க பட்ட கதை கெட்ட கதை சொல்லிட்டு வந்தா. என்னுடைய தந்தையார் எங்க இருக்கிறாரோ தெரியவில்லை. என்னுடைய தாயாரும் நானும் காலகட்ட தாத்தாத்துல இருக்கேன். என்னுடைய தாயாருக்கு நான் துணை, எனக்கு என்னுடைய தாயார் துணை சொல்லிட்டு வந்தோம். ஒரு வழியா மேலவனாந்திரம் போய் சேர்த்துட்டோம். மேலவனாந்திரத்துக்கு காலை வச்சா பாருங்க. சரி அதை காலை மாடிப்பவனுக்கு பிறந்தவளே மண்ணையள்ளி பூவாயி காயாயி. நீ வாயிட்ட சொல்றீல, நீ வாயிட்ட சொன்னாலும் அங்க எழுதுன அத்தனை எடுப்பாங்க இல்ல இல்ல. அவளே எழுதிட்டு நான் எழுதி உடனே கேஸ் கொடுத்து விடுவேன். போலீஸ்காரன் வந்து ஊமை குத்தா குத்தி தூக்கி கொண்டு உள்ள அழைச்சு விடுவான். சரி செய்துக்கு அழைச்சா நோக்கு சாப்பாடு என்ன? களி. வீரமானவன் நீ, உனக்கு களியா? நான் விவரமானவன் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிடுவேன். எங்க சொந்தக்காரங்க பூரா பல வகைகள், ஆர்லிக்ஸ் என்ன, ஆப்பிள் பழம் என்ன, அது என்னென்ன வகைகளோ கொண்டாந்து ஆஸ்பத்திரியில கொண்டாந்து குமிச்சிருவான். நான் பேசாம படுத்து அட்னா கால் போட்டு சாப்பிட்டு இருப்பேன். சொல்றா அப்படின்னு கேட்டோம். சரி அவ சொன்னா, என்ன சொன்ன? நீங்க பட்ட கதை கெட்ட கதை சொல்லிட்டு வந்தா. என்னுடைய தந்தையார் எங்க இருக்கிறாரோ தெரியவில்லை. என்னுடைய தாயாரும் நானும் காலகட்ட தாத்தாத்துல இருக்கேன். என்னுடைய தாயாருக்கு நான் துணை, எனக்கு என்னுடைய தாயார் துணை சொல்லிட்டு வந்தோம். ஒரு வழியா மேலவனாந்திரம் போய் சேர்த்துட்டோம். மேலவனாந்திரத்துக்கு காலை வச்சா பாருங்க. சரி அதை காலை மாடிப்பவனுக்கு பிறந்தவளே மண்ணையள்ளி பூவாயி காயாயி கண்ட மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. பூவாயி காயாயி கடித மரம் ஒன்று. என்னப்பா சொன்னா? மீண்டும் உனக்கு எனக்கு பிறப்பு இருந்தால் என் தாய்க்கு என் தந்தைக்கும் பிறந்து விடுவேன்னு சொல்லிவிட்டு அவனுடைய கதையை முடிச்சுட்டு இப்பிறவியில் பட்ட துன்பமெல்லாம் போதாது என்று அடுத்த பிறவியிலும் இந்த பாவி வயிற்றில் ஜனிக்க வேண்டும் என்று சொன்னார். போதுமிட வாழ்க்கை எந்த வழியில போய் தேடுவேனப்பா? நீங்க பொண்ணு வழியில ஆடு மாடிய தின்னாத இவையில நெடிகளை போட்டு விட்டு வந்திருக்கிறோம். அது நெடிகை பொனிலாக்கும். உங்க மகனை பார்த்து நல்லடக்கம் செய்து விடலாம் மாமி. நல்லதுப்பா, நீ போ. நான் போறேன் மாமி. யாரு பத்த பிள்ளையோ அழுது அந்த ராமம் விட்டு அழகை கொண்டு என்ன பண்ற மாமி? என்ன பண்றா? மாமியா? அப்புறம் சாமி என்ன பண்றான்னு கேட்கணும். மாமியா காட்டு இருக்காரு. நீங்களே இவ்வளவு அழகா இருக்கும்போது மாமி எப்படி இருப்பா? நாங்கெல்லாம் இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நீங்கெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு திருப்பூட்டுறதுக்கு தான் நல்ல நேரம் முகூர்த்த நேரம் பார்ப்பேன். திருப்பூட்டுதல்னா கல்யாணம் பண்ற தாலி எடுத்து அதுக்கு தான் நல்ல நேரம் பார்ப்பேன். சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பார்ப்பேன்.
சாந்தி மூத்திரத்தை எதுக்கு என்னைய பார்க்க சொல்றீங்க? சாந்தி மூத்திரமா? எனக்கும் எங்களது நாடக குழுவினர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மாபெரும் கோவில் கண்ணாப்பூர் கிராம பொதுமக்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும், அதாவது கோயில் கண்ணாப்பூர் விஸ்வாமித்தர் காலகண்டர் வீரபாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை மாமா கட்டிக்குளம் மாநகர் போற்றக்கூடிய காளலிங்கம் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்துடைய சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அதான் சொல்லுவா. என்ன சொல்லுவா? என்ன இங்க மரியாதையெல்லாம் நல்லா செஞ்சாங்களா? ஓ, எங்க அப்படி அங்க நம்ம ஊர்ல கேட்பாங்க. நம்ம ஊர்ல கோயில் கண்ணாப்பூர் கோயிலுக்கு 5-6 மாவட்டம் தாண்டி போயிருக்கே. ஆமா, துண்டு கிண்டு போட்டாங்களா? அது என்ன துண்டு? நம்ம பொண்ணாட. ஆமா, அதெல்லாம் பொய். அப்புறம் மாலை கீழே போட்டாங்களா? மாலையில போட்டாங்க. ஆமா, மாலை போட்டாங்க, அப்புறம் கீழே போட்டாங்க. இதுதான் உண்மை. அப்புறம் எல்லாமே பொய்யுதான். கீழே போட்டீங்க அவ்வளவுதான். மாலை கீழே போட்டாங்க. பேச்சு வார்த்தை வருதுல, ஒண்ணுதானே உண்மையா இருக்கு. இப்ப நான் எதுல விட்டேன்? அதுலதான் விட்டீங்க. இல்ல, ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். திருக்கூட்டுதல். ஆமா, நீங்க எல்லாம் திருக்கூட்டுறதுக்கு மட்டும்தான் நல்ல நேரம் பார்ப்பேன். ஆமா, சாந்தி முகூர்த்தம்னா அந்த ஃபர்ஸ்ட் நைட் முதல் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு நல்ல நேரம் பாக்கலா? அது எங்க பாக்குறோம்? நாங்க பாப்போம். 6 மாசம் 1 வருஷம் கூட ஆயிரும். கல்யாணம் பண்ணி முடிஞ்ச உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பாக்குறதுக்கு நல்ல நேரம் இல்லைன்னா ஆணும் பண்ணி சேர விட மாட்டோம். தனித்தனியா பிரிச்சு வச்சிருவோம். இப்படி ஒரு கொடுமையா? அது என்றைக்கு நல்ல நேரம் அந்த நட்சத்திரத்தோட இந்த நட்சத்திரமும் அந்த கிரகத்தோட என்றைக்கு சேருவா அன்றைக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்த்து வைப்போம். அதோட அவங்க தரிசா போயிருப்பாங்க 2 பேர். அந்த பிள்ளைய நாங்க என்ன செய்வோம்? என்ன பண்ணுவீங்க? அந்த சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே பொண்ணாட்டி இருக்கா பாத்தீங்களா? ஆமா, அவளை எழுந்து அடியே உன்னுடைய தோப்பனார் முகத்துல விழி. எதுக்கு அப்படி சொல்றேன்? அவ தோப்பனார் மாதிரி பிறக்கிற பிள்ளை இருக்கட்டுமா? அவளுடைய தாத்தா மாதிரி அவ தாத்தா முகத்துல விழி நல்லா இருக்கான். அவ மாதிரி இருக்கட்டும்னா அவ மாதிரி அழகா என்ன மாதிரி அறிவா லட்சணமா பிறக்கும் பிள்ளை. நீங்க அப்படியா? என்ன பண்ற? எப்படா பொழுது சாயி தாலி கட்டி முடிஞ்சோன்னு அப்படியே கடிக்கிறேன் நாய் சுத்தின மாதிரி அங்கேயே. ஆமா, ஆடு மேய்க்க போறோம், மாடு மேய்க்க போறோம், கடந்திருக்க போறோம், விறகு வெட்ட போறோம். அங்க ஒரு நாய் ஓடியாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பொம்னாட்டி நாயை பார்த்தா பிள்ளை நாய் மாதிரியே வந்துடும். ஒரு பன்னி ஓடியாருன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த பொம்னாட்டி பன்னி மூஞ்சில முடிச்சுட்டா பன்னிக்குட்டி மாதிரி பிள்ளை வந்துடும். விளங்கும். அதனாலதான் நீங்க எல்லாம் பன்னிக்குட்டி மாதிரி நாய் மாதிரி அதெல்லாம் பன்னிக்குட்டி மாதிரி இருக்குன்றீங்க. அப்புறம் என்ன லட்சணம்? ஆணவத்துல பேச எங்களை மேல யாராவது அப்படி இருக்குமா பாத்துருக்கீங்களா? ஆமா, நாங்களாம் ஏன் கருப்பா இருக்க, நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு சேப்பா இருக்கு? இப்ப சொன்னல, அதானே. அது நல்ல நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தம் பண்ணணும். அப்படி பண்ணாக்கா நீங்க சேப்பா. ஆமா, இப்ப உங்களுக்கு எல்லாம் எத்தனை அறிவு இருக்கு? எல்லாத்துக்கும் 6 அறிவு தாங்க. எங்களுக்கு 7 அறிவு இருக்கு. எப்படி சொல்றேன்? இது என்ன? அது மைக்கு. பாத்தீங்களா? நான் என்ன கேட்டேன்? இது என்னதான் கேட்டேன். ஆமா, இது என்னன்னா விரல். அது என்னதான் மைக்கு. உங்க அறிவுக்கு என்னதான் சாப்பிடுறேன்? சூனாவும் பூனாவும். அது என்ன சூனா பூனா? சூனான்னா சுண்டல், பூனான்னா புளியோதரை. பெருத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப 7 அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிட்டேனா? ஒத்துக்கிட்டோம். இப்ப இந்த மைக்கு நேக்கு வலது பக்கம் தானே இருக்கு. ஆமா, இப்படி தூக்கி வைக்காம இடது பக்கம் மைக்க வச்சு விடுவேன். வாங்கினாங்க. எப்படி முடியும்? அப்படி வச்சிருந்தா 7 அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறேனா? ஒத்துக்கிறோம்னா. இப்ப பாருங்க, எப்படி ஒரு தடவை தான் செய்யுவேன், திரும்ப சாமி நான் பார்க்கல நிற்கலன்னு சொல்லி திரும்ப செய்யுங்க அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டேன். மந்திரம் போட போறீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லாரும் பாத்துருங்க. இப்ப அந்த மைக்கு இடது பக்கம் வரப்போகுது. அந்த பக்கம் போயிட்டு. ஆனா நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் அலர் கோயில்ல இருக்கணும். குரங்கு மாதிரியா? இப்ப இடது பக்கம் வந்துருச்சா? வந்துருச்சுல. இதுக்குதான் 7 அறிவு வேணும். அப்படி சொல்லுங்க. இதுலதானே நீங்க கெட்டிக்காரா இருக்கீங்க. இப்ப ஒரு சின்ன கணக்கு. என்ன கணக்கு? 7 அறிவு இருக்குது. எல்லாருமே ஆளுக்கு ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பரை நினைச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நம்பரை யாரு வேண்டாலும் நினைச்சுக்கோங்க. நினைச்சீங்களா? மனசுக்குள்ள நினைச்சீங்களா? அந்த நினைச்ச நம்பரை 2ஆல பெருக்கிக்கோங்க. 2ஆல பெருக்கிங்களா? பெருக்கியாச்சு. அதோட ஒரு 15 சேர்த்துக்கோங்க. சரி, சேர்த்துங்களா? மொத்தத்துல கண்டதுல பாதியை கழிச்சிருங்க. ஒரு நம்பர் நினைச்சுட்டு 2ஆல பெருக்கிண்டு அதுல 15 கூட்டிண்டு மொத்தத்துல கண்டதுல பாதியை கழிக்கிறேன். கழிச்சுட்டேனா? நீங்க நினைச்ச நம்பரையும் அதுல கழிச்சிருங்க.
அதுலயும் கழிக்கவா? ஆமா. என்னடா இது? சரி கழிச்சாச்சு. மீதி எவ்வளவு வரும் தெரியுமா? 7.5. 7.5. எப்படின்னா என்ன நம்பர் நினைச்சேன்? நான் நினைச்சேன் 2 2 4. நான் கொடுத்தது 15. 15 4 19. கண்டதுல பாதி 8.5. 8.5. 9. நீங்க நினைச்ச 2 கழிச்சாச்சுன்னா ஆமாண்ணா 7 வந்துருச்சா? இதுக்குதான் படிக்கணும், அறிவா இருக்கணும்ங்கிறது. உங்க அறிவுக்கு அடே உண்மையா பொய்யா? உண்மைதான். கண்டுபிடிச்சு தெரியல. ஆமா. இப்ப நான் வந்து எல்லாரும் வந்து என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். ஒரு பெரியவா இப்ப கேட்டான், ஒரு தத்துவ பாடலும் ஒண்ணு நான் பாட போறேன். நீங்க பாட போறீங்க? ஆமா. இப்படி ஒரு தத்துவ பாடலும் உங்க வாழ்க்கையில யாருமே இது வரைக்கும் கேட்டிருக்க முடியாது. பாடட்டுமா? இப்படி ஒரு பாடலா? ஆமா. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரு. முன்னாலே இது ஒரு தத்துவ பாடலாங்க. ஏங்க அப்ப நீங்க இதுல தத்துவம் இல்லைங்கிறீங்களா? இந்த அளவு ஒரே பிராடித்தனமா இருக்கு. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பேன் இது வந்து குத்துப்பாட்டு டப்பாங்குத்து பாட்டு நினைச்சிட்டு இருப்பேன். இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? பிறப்பு இறப்பும் ஜகச்சந்தான். இருப்பது பொய், இறப்பது மெய். நம்ம பிறந்தது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாதுல. நம்ம சாக போறது தெரியுமா? தெரியாதுல. இந்த வஸ்திரம் இருக்கே, இது வந்து யாரு நெஞ்சதுன்னு தெரியுமா? தெரியாது. நம்மளுக்கு யார் பேர் வச்சதுன்னு தெரியுமா? எதுவுமே நமக்கு சொந்தம் இல்ல. அடுத்த வாதம் எல்லாமே பேர் நம்மளுக்கு அடுத்த வாதம் வைக்கிறோம், அடுத்த வாதம் ஜோரைக்கு போடுறோம், அடுத்த வாதம் பிரிவில் வச்சு கொடுக்குறோம், அடுத்த வாதம் பணம் எல்லாம் கொடுக்குறோம். நம்மளுக்கு எதுவுமே இல்ல. ஒரு அகத்துல ஒரு பெரிய மனுஷன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த காவல்துறை வெளிவள காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி அவர்களுக்கு அப்படியே அந்த பெரிய மனுஷி அந்த பெரிய அந்த கிழவி வயசான பொம்னாட்டி இருக்காள்ல, அவள ஐஸ் பெட்டிக்கெல்லாம் வச்சிருவா. ஏன்னா வெளியூர்ல இருந்து வெளிநாட்டு வரணும்ல, சொந்த வரணும்ல. அவளை அம்மா இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி பெரிய பிள்ளை மூத்த பிள்ளை இருக்கா மாதிரி பந்தலுக்கு வெளியில இடுப்புல வஸ்திரத்தை கட்டிட்டு அப்படி நின்று இருப்பா. வெளியூர்ல இருந்து வர்றவா கூட அவளை குத்த விசாரிச்சு போய் பந்தலுக்குள்ள குத்த வச்சிருவா. இந்த உள்ளூர்ல இருக்கான் பாத்தியா லோக்கல் பார்ட்டி, அது உள்ளேயும் போக மாட்டேன் வெளியும் வர மாட்டேன். ஏன் அப்படி தெரியும்? இதுக்கு தான். அப்புறம் எதுக்கு மேப்படி? ஆமா. அப்படியே பின்னால இப்படி சுரண்டுவா. எதுக்கு? இதுக்கு தேவைப்படுது. லைட்டா என்ன மாப்பிள்ள அம்மா இறந்து போச்சு கவலையில நின்று இருப்பா. என்னையா அத்தைய 2 நாள் ஐஸ் பெட்டி வச்சிருக்கோம், தொம்பி வரட்டு 2 நாளா வெளிநாட்டுல வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நம்ம பிள்ளைய பூரா காத்து கிடக்கு, ஏதாவது கவனிச்சு விடணும். அதுக்கு என்ன செய்யறது? ஒரு பெட்டியை தூக்கி அந்த ஆள் பொண்ணை கொடுத்து விட்டு ஆடி பாடி தூக்கி போடலாம்ல. பெட்டியை தூக்கிட்டு வருவா. பெட்டினா ஒயின் ஷாப்ல போய் பெட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு வேணும்? ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விடுங்க ஒரு பெட்டி தூக்காரு அப்படின்னா பந்தலுக்கு ஒரு மஞ்சள் பை உட்கார்ந்து இருப்பாரு. அது அவர் ஒருத்தர். மஞ்சள் பையனா யாரு? அவதான் இருப்புதாரி. அந்த விசேஷம் முடிகிற வரைக்கும் கணக்கு வழக்கு. ஆமா. அவ ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விட்டுருவா. கொடுத்து விட்டோம்னா திரும்பி போகணும்ல, போக மாட்டான். திரும்ப தலையை சொல்லி நிப்பா. என்னடா போக வேண்டியதானே, பெட்ரோல் போட காசு என்னடா எளவுக்கு தாயில வேற தாயில அம்மா சேர்த்து போச்சு கவலையில இருக்க விட்டு நோன்றத பாருங்க எப்படி. ஆமா. பெட்ரோல் போட காசு ஏத்துறான், பெட்டியை உடைக்காம எக்ஸ்ட்ரா கொண்டு வாங்கிக்கிறதுக்கு தனியா. ஆமா. அப்படியே கொண்டு வந்து பெட்டியை கொண்டு வந்து பணம் கொடுத்தவங்க கொடுக்கணும்ல, கொடுக்கறது இல்ல, தெரியாம கொண்டு ஒழிச்சு ஒரு சந்துக்குள்ள வச்சுக்கிறது. மொத்தத்துல எல்லாரும் கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டான். இவனுக்கு எவ்வளவே தேவையே இவனை மட்டும் கூப்பிட்டு தெரியாம அப்படியே வர சொல்லி இவன் ரொக்கம் போட்டு வாங்கின மாதிரி கெட்டிக்காரன் பூரா 2-3 அடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த அவத்தையா சொத்த பேருக்காங்கல்ல உங்களை மாதிரி 2 பேருக்கு 1 இது ஆளுக்கு தெரியா சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு போட்டோ ஆளுக்கு பூரா போதை ஏறிக்கணும். அப்பதான் பாடுவான் அம்பி சமயத்து, அப்பதான் போட்டோ ஆளுக்கு பூரா போதை ஏறிக்கணும். அப்பதான் இந்த பாட்டை பாடுவேன். நீ முன்னாலே போனா பின்னாலே வாரு, முன்னாடி போனா பின்னாடி வாரி.
அவன் குடிகாரனா இருந்தா அந்த பாட்டு பாடுறானே எவ்வளவு விஷயம் வச்சிருக்கான். என்ன விஷயம்? அப்படி முன்னாலே போனா பின்னாலே வரேன்னா யாருக்கும் பரவல. அவங்க அத்தையை மேல வச்சு கொண்டு வருவாங்க இல்ல, அந்த அத்தையிட்ட சொல்றேன், அத்தை இப்ப நீங்க முன்னால போங்க, இன்னும் கொஞ்சம் நாட்கள் பின்னால நாங்க வாரோம். இந்த பாட்டை தான் கொண்டு போய் தப்பாமத்து பாட்டா சேர்த்துட்டா வரணும். எப்படி இந்த பொம்பளை பிள்ளைய கட்ட பிள்ளை விட்ட பிள்ளை கண்ணு மையி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சேர்த்து பாடிட்டான். நான் பாடின பாட்டு தான் பாடி இருக்கேன். நானே எழுதி நானே பாடுனது. பேப்பர் காத்தடிச்சு போய் வெளியில விழுக எடுத்து போட்டு எழுதி சினிமாவில் சேர்த்து விட்டாச்சு. ஆமா, நான் ஒரு ஆளா பேசிட்டு இருக்கேனே, பாக்குறவன் என்ன நினைப்பா, லூசுன்னு நினைப்பாங்க. ஒரு ஆளா பேசினாலும் ஆனா உள்ள பேர் இப்ப எழுதி விட்டுறேன் இப்படி வச்சுக்கிட்டு எப்படி வண்டி ஓடுறியா இப்படி வச்சுக்கிட்டு அவனா பேசிட்டு போறான். என்னைக்கு போய் எதிர முட்ட போறாரு தெரியல. கருப்பாய் மகள் வடது விட்டு மாநாள் கருப்பாய் மகள் சந்த கருப்பை மகள் வடத்தை விட்டு மாநாள் கருப்பை மகள் கருப்பாய் மகள் வடது விட்டு மாநாள் கருப்பாய் மகள் கார புஸ்தகம் கணக்காக செலவிட்டு கருப்பாய் மகன். நான் வாய்ப்பாளர் நடத்துறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களோ? நல்லா சேமா இருக்கீங்க. ஐயா நீங்க யாரு? எங்க ஐயர ஐயரையா? ஐயரையே நாட்டுல இல்லாம போச்சுடா. இன்னைக்கு 2500 ரூபா ஐயர. ஆனா இந்த ஐயரைக்கு 5000 கூட கொடுக்கலாம். இது பெரிய ஐயர. இதுல முள்ளு இருக்காது. இருக்கட்டும், பேச்சு பேச்சாதான் காரியத்துல கண்டா இருக்கணும்ல. ஐயா எங்க ஐயரைய பாத்தீங்களா? ஐயரையா? ஐயரா எங்க சாமி. சாமிய பார்த்தோம்ல, ரொம்ப இதெல்லாம் சொல்லியிருப்பாரு, நிறைய பேசியிருப்பார், ரொம்ப தத்துவமெல்லாம் சொல்லியிருப்பார். ஆனா இன்னொன்னு தெரியுமா, அவர்கிட்ட நான் வந்து சீடேன். கிட்டு ஆமா. இன்னொன்னு தெரியுமாங்க, எங்க ஐயரை பத்தி எனக்கு தான் தெரியும். பெரிய பிராமா, எத்தனையோ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றான். கும்பாபிஷேகம் பண்ணினாலும் எல்லாரும் வாங்க எங்க சாமி கூப்பிடுவாரு. எல்லா பக்தர்களுடைய எல்லாருமே முன்னாடி வந்து உட்காருங்க, யாகசாலையில வந்து உட்காருங்கடுவாரு. எல்லாரும் வந்து உட்கார்ந்துருவீங்க. ஆனா அவர் ஓதுவாரு, கணபதி யோகம் ஓப்பரி எல்லாரும் முன்னாடி வந்து உட்காருங்க சொல்லி கூப்பிடல. அப்ப ஓதுவார் கணபதி யோகம். ஆமா, அப்ப சொல்லல, ஓம் கணபதியான ஸ்வாமஹ, ஓம் கணபதி எங்க சாமி மணி அடிச்சிருவாரு. அவர் அடிக்க மாட்டார், நான் தான் அடிச்சுக்கிருவேன். அப்ப அவர் தட்டை அச்சுடத்தை காமிச்சு எல்லாரும் பக்தருடைய அனைவரும் எல்லாரும் கையில் 2 காணிக்கையில போடுங்க. எப்படி வசூல் பண்றோம்னு பாருங்க. நாங்க உங்ககிட்ட அப்ப வசூல் வாங்கிட்டு அப்ப விபூதி கொடுப்போம். ஓம் சுக்லா பிரதம் சுவாமஹ, ஓம் கணபா சுவாம. அப்ப உங்க நெத்தியில போட்டுருவோம். அடையாப்பா உங்களுக்கு பெரிய நம்ம சாமி விபூதியை போட்டுட்டாரு, நீ நம்ம நல்லா இருப்போம் அப்படி நீங்க நினைப்பீங்க. அவர் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு போடுறாரு. சோகா அதோட ஒரு ஜோலி முடிஞ்சு. அதுல 50 ரூபாய போட்டேன்னு வச்சுக்கோங்க, கையில இப்படி விபூதி எடுத்து கையில அப்படி கொடுப்பார். இங்க மற்ற பிராமணர்கள் சொல்லல, இவரை மட்டும் நான் சொல்றேன். இப்படி எடுத்து இப்படி கையில கொடுப்பார். அதே 100 ரூபாய கொடுங்க, ஒரு கழுத்துல ஒரு மாலையை போட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை கையில கொடுத்து ஒரு மல்லிகைப்பூ கையில கொடுப்பாரு. அது 100 ரூபாய்க்கு. ஆனா 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆளு அந்த சிலையை கூட வித்து பிடிப்பான், தூக்கி கொடுப்பான். அப்படியே அப்ப வந்திருக்காரு இன்னைக்கு ஆளு. ஆனா இன்னைக்கு வந்திருக்க சாமி பெரிய உண்ட சாமி இருக்கட்டும். இருந்தாங்க எங்க சாமியை எதிர்பார்ப்போம். ஒரு சாமி
ஏய் இன்னும் நீ சாகலையா? சாகலையா? உன்னை கொள்ளாம நான் சாவேன். இல்லடா மூக்குல ஏதோ பஞ்சுதெல்லாம். மூதேவி மூதேவி என்னை யாரும் நினைச்சுட்டு இருக்காய்? வாங்க. நீங்க பெரியவா. சாமி வந்தோன்னு என்ன செய்யணும்? செருப்பை தூக்கணும். அத பாட்டீங்க. அக்ரஹாரத்துல இருந்து உங்க வீதியாக்கு வந்துட்டு வச்ச செருப்பை கழட்டிடுவோம். மரியாதை. அப்படி வஸ்திரம் மேல நடக்கிற வஸ்திரத்தை அப்படி கிடக்கிற வஸ்திரத்தை எடுத்துட்டு போட்டு கால் நடக்க செருப்பை கழட்டி அப்படி வச்சுக்குவே. இப்ப என் கூட சரியா நின்று பேசிட்டு இருக்காய். ஒன்ன சொல்ல போட்டு போயிட்டு சுவாமி வந்தோம் என்ன செய்யணும்? வாங்க. சுவாமி நல்லா இருக்கா? பால் சாப்பிடுங்க. ஏன் பழத்தை அதை சாப்பிடுங்க. அது நாயை விட தீயார் மூதேவி. என் வாயில இருக்காதாமா? வாய் என்ன கக்குஷா? பெரியவா வாயில இருக்க நல்ல 4 வார்த்தையை வாங்கி பழகிக்கூட. ஏன் பழத்தை பார்த்திருக்கியா? என்னுடைய பழத்தை பார்த்திருக்கியான்னு கேட்டேன். என்னுடைய சொரக்காய பார்த்திருக்கேன். ஆமா இவ்வளவு விவரமா பேசுறியே, வாய் கூட வரியா? லூப்பு வேணுமே. நீங்க வாய் ஓட வந்தா சாமிங்க வாங்க. நான் வாய் ஓடுறேன், நீங்க கை ஓடுறீங்களா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்காய்? வாய் போடுறதுன்னா என்ன? நாங்கெல்லாம் வேத சாஸ்திரம் புராண இதிகாசங்களை படிச்சுட்டவா. இப்படி வேத புராணங்களை பேசி வாயால பேசி சைக்க வரையா அப்படின்னு கேட்டு இருக்கேன். கைவிட வரையா கேட்டு இருக்கேன். கையோட எல்லாம் லேசு கிடையாது. இப்ப நாங்க சண்டை ஓடுறோம், எதை வச்சு அடிப்போம்? கையில. அதே கை அடிக்கவா? சண்டை எதுக்கு? பெரியவா சொல்லுவா, வீரமானவன் களி திம்பான், விவரமானவன் சோறு திம்பான். ஏன் இப்ப நீ என்ன அடிச்சு போடுற? சரி, அடிச்சோன்னு நான் திருப்பி அடிக்க மாட்டேன். நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை கேஸ் கொடுத்து போடுவேன். போலீஸ்காரங்க வந்து உடனே ஊமை குத்தா 4 குத்து குத்தி. ஊமை குத்துனா தெரியுமா? இப்ப நீங்க கேஸ் கொடுக்குறீங்க. சரி, நான் ஏத்துக்கிறேன். நீங்க எப்படி எழுதுவீங்க? கரத்துல தான் எழுதுவோம். எதுல? கரத்துல தாண்டா எழுதுவோம். கரத்துல எதை பிடிச்சி எழுதுவீங்க? பேனாட்டு எழுதுவோம். பேனாவுல. பேனாவுல மை வேணும்டி. மயிலாத வேணாம் வாயிட்ட சொல்லுவோம்ல. நீ வாயிட்ட சொல்றீல, நீ வாயிட்ட சொன்னாலும் அங்க எழுதுனா தானே எடுப்பாங்க. இல்ல இல்ல, அவளே எழுதிக்குவா. நான் எழுதி உடனே கேஸ் கொடுத்து விடுவேன். போலீஸ்காரன் வந்து ஊமை குத்தா குத்தி தூக்கி கொண்டு உள்ள அழைச்சு விடுவா. சரி, செய்து அழைச்சா நோக்கு சாப்பாடு என்ன? களி. வீரமானவன் நீ, உனக்கு களியா? நான் விவரமானவன் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிடுவேன். எங்க சொந்தக்காரங்க பூரா பல வகைகள், ஆர்லிக்ஸ் என்ன, ஆப்பிள் பழம் என்ன, அது என்னென்ன வகைகளோ கொண்டாந்து ஆஸ்பத்திரியில கொண்டாந்து குமிச்சிருவா. நான் பேசாம படுத்து அட்னா கால் போட்டு சாப்பிட்டு இருப்பேன். ஏன் சாமி அசலு அப்படி ஆப்பிள் பழம் மாதிரியே இருக்கு? நீ மேலதானே பாத்திருக்க, கீழே பாக்கல, பொருளங்க பாக்கலையே. எனக்கு ஆமா, நம்ம 2 பேரும் எங்க வந்தோம்? புடுங்க வந்தோம். எதாவது தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா? நீ எதை எடுத்தாலும் உங்க மம்பா பேசிக்கிறீங்களே. புடுங்க வந்தோம்னு சொல்லிட்டு இருக்க. சாமி நானு இப்படித்தான் நான் கேட்டேன், என்னடா சாமியை நம்மளும் ரொம்ப நாள் ஆகி போச்சு பார்த்து. அப்படி நானும் கடவுள்லாம் நீங்க சொல்லுவீங்க, நம்ம மாரியம்மனுக்காக கும்பாபிஷேகத்துக்கு நடத்துறது கூப்பிட வந்தீங்க. அப்ப நான் போய் பார்த்தேன், ஒரு பக்கமும் உங்களை தேடி பார்த்தேன், காணா. சரி, இன்னும் காணாமே, ஒருவேளை உங்க வீட்டுல இருப்பீங்களாக்கும்ட்டு அங்க போறேன்னு. எப்ப மாரிமுத்து அங்க வீட்டுக்கு போறீங்க, சாமி வீட்டுக்கு உங்க பொண்டாட்டி திறந்து விட்டு போறீங்க. திறந்து ஓட்டு இருக்காளா? எதையா திறந்து ஓட்டு இருக்கா? வீட்டு கதவை முட்டை முட்டையா சொல்ல அப்படின்னு விட்டுட்டேன். சரி, நீங்க உங்களுக்கு உங்க கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு அடுத்து எனக்கு திருமணம் நீங்க சொன்னீங்க, இப்ப சொன்னீங்கல்ல, அது எந்த மாசத்துல திருமணம் நடத்துறோம்னு? இந்த சித்திரையில தான் கல்யாணமே பண்ணணும். செல்ல கல்யாணம். செல்ல கல்யாணம். இது யாரு சித்திரையில பண்றது இல்ல. ஏன்னா சித்திரையில பண்ணோம்னா வேற மாதிரி சொல்லுவாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே. ஆனா நம்ம தான் சித்திரையில பண்ண மாட்டேன்றான், ஊரை சித்திரையில தான் பண்ணுவாங்க. ஆடி மார்கழி ஏன் அப்படின்ட்டு அப்ப நான் போவேன்.
நான் போனேன், எனக்கு கல்யாணம் வச்சாச்சு. சரி, என்னத்தை தர பெரிய குருக்கள், அவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போறேன். வீடு அடைச்சு கிடந்துச்சு. என்னடா வீடு முதல்ல திறந்து கிடந்துச்சுங்கிற, இப்ப அடைச்சு கிடந்துச்சுங்கிற? அடைச்சு கிடந்துச்சு. சரி, மாமியும் இல்ல, சாமியும் இல்ல, மாமியும் இல்ல, சாமியும் இல்ல. நீ பாப்போம், நாளைக்கு நம்ம தவறா சொல்லிவிடுவீங்க அப்படின்ட்டு என் பத்திரிக்கை எடுத்து உங்க கதவு, மாமி வீட்டு கதவு இடைஞ்சல உள்ள தள்ளுன்னு. கதவு மாமி கேட்கலடா உள்ள அந்த கதவு இடவிட சாவி கிடந்து திரும்ப குத்தி இருக்குமே. என் சாவி சாவி அதுதான் சொல்லி வைக்கிறது. அதுல நான் சொல்றது இல்ல, கீழே அடியில சொல்லிக்கணும். சரி, உள்ள தள்ளுங்க. இல்ல மாமி லேசா உருவிச்சு வீட்டுக்கு படுத்திருக்கும் போது பத்திரிக்கையா வாங்கினது. ஆஹா, இதை நம்ம சாமிகிட்ட சொல்லணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? மாமியா பத்திரிக்கைவா அதுக்கு கொடுத்து கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா? அது கர்மாந்திர பத்திரிகையில வந்திருந்தது. கர்ம பத்திரிக்கையா? ஆமா. எதை கொண்டு கொடுத்த? அப்ப ஆமா ஆமா, அதுல ஓ போட்டாத்தே போட்டிருந்தேன். ஏடா ஏன் போட்டா பத்திரிக்கை என்கிட்ட கொடுக்குற? அப்பதானே மாமிக்கு தெரியும் நம்ம புருஷன் இப்படி போயிட்டாரு அப்படின்னு. உதவி அது அவ பார்த்துக்குவா, நோக்கு அந்த வேலை கிடையாது. சரி, புடுங்க வந்தோம்னு சொன்னியே, எதை புடுங்க வந்தோம்? திருப்பை சேகரிக்க வந்தோம். சேகரிக்க. காரே முன்னே பிறந்தே முஷ்டே மாயிலே திருப்பே. பரவாயில்ல. ஆமா, சமத்தையெல்லாம் சேகரிக்க வந்தோம். யாராவது வந்தது? நான் வந்தேன், கிச்சா வந்தேன். அதோட சந்தி மாமியோட பையன் தேவதாசன் வந்துட்டு இருந்தான். மேலோட அந்த பாம்பு ஓடி செத்து போயிட்டான். மாமியோட போய் மாமியோட குழந்தை செத்து போயிட்டான் அப்படி சொன்னோம்னா, ஏன் ஏன் செத்தா செத்து போறேன்? ஏண்டா அவன் செத்த பத்தி உனக்கு கவலையே இல்லையா? அவன் கிச்சான் செத்த, நோயாளி செத்த பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. அவன் செத்தா செத்து போறேன். எப்ப பாரு சத்தியம் சத்தியம்ன்றானே. நீங்க என்ன கொடுத்தீங்க? நான் வெண்பொருள் கொடுத்தேன். நான் தயிர் சாதம் கொடுத்தேன். வாங்கினா மறுத்துட்டான். வாங்கினா நாங்க சத்தியத்துக்கு பங்கம் வந்துடும் சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த மாமிக்கு தான் நம்ம சொல்லணும். மாமி வந்த உடனே நல்ல. ஆமா, எனக்கு என்ன ஒரு சிறிய விஷயம், அவனை பாம்பு அடிச்சு செத்ததோட எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஒரு சின்ன எனக்கு ஒரு விஷயம். என்ன விஷயம்? அவனை கடிச்ச பாம்பு ஒன்னே ஒரு போர் ஓடுது எனக்கு. என்ன பாம்பு அடிச்சிச்சுன்னு சொன்னோன்னு உங்களுக்கு தான் என்ன அவ்வளவு சந்தோஷம்? உங்களையெல்லாம் பாம்பு அடிச்சிச்சுன்னா நீங்க தான் சாவ. அதே பாம்பு என்னைய கடிக்கிறது வச்சுக்கோ. சரி, பாம்பு செத்து எப்படி சாகும்? பாம்பு எப்படியா சாகும்? பாம்புக்கு எது விஷம் இருக்கு? பாம்புக்கு பல்லுல விஷம், இவனுக்கு உடம்பெல்லாம் விஷம். தேலுக்கு எதுல விஷம்? தேலுக்கு கொடுக்கலை. எனக்கு தாய் என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் அதுல விஷம் இருக்குன்னு சொல்லிவிடாத. சரி, அதுல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சா எந்த பொண்ணாட்டியும் நோக்க வாக்கப்பட மாட்டா. அப்புறம் சாகுற வரைக்கும் இப்படி தெரிய வேண்டியது. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, என்ன விஷம் கக்குனாத்தே வெளியே வரும். சரி, மாமி வந்த விஷயத்த நீ சொல்றியா நான் சொல்லவா? நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீ தத்து முத்துல உளறிடுவேன். மாமி வந்து நான் விவரத்தை சொல்லுவேன். நான் மாமிட்ட விவரத்தை சொல்ல நீ வாயை திறக்காம ஊமுனா போதும். மாமி மேலவனந்தரத்துக்கு போனோமா, சமத்துக்க சேகரிச்சோமா, அப்படி ஊமுனா போதும். நீ ஒரு தடவை மாத்தி மாத்தி மாமி சந்தி மாமி என் மகனே, மக்களா உங்கள் பின்னே, மக்களா உங்கள் பின்னே, மக்களா உங்கள் பின்னே எல்லா மனிதனும் வரவும் காணே இதனோ அழைத்து சார என் மகன் எங்கேயப்பா தோழரே எங்கே அழைத்து சென்றி தோழர் மாறி
இப்பதான் தெரியுதா? அண்ணா இதை மட்டும் கொஞ்சம் பேசுங்க. ஹலோ ஹலோ, ஏன் மாமி சொல்லுப்பா. இப்பதான் தெரியுதா மகன் பசியோட போனேன்னு? என்னப்பா சொல்லுங்க? முதலாக காட்ட என்னென்ன அறியாத குழந்தை, காட்ட கண்டே பார்க்காத குழந்தை முதலாக போறானே, அவனை வழி அனுப்பி வைக்கிறச்சே எப்படி வைக்கணும்? அவளுக்கு என்னென்ன தேவையோ ஆகாரங்கள் அவை அனைத்தையும் கொடுத்து அனுப்புறதை விட்டு பட்டினியோட வெறுங்கையோட அனுப்பிச்சு வச்சுட்டு இப்போ போய் அக்கறையா ஏன் குழந்தை ஏன் குழந்தை ஏன் குழந்தை என்ன நீ நானே வாழ்க்கையில எத்தனை துன்பம் எத்தனை துயரம், பிள்ளை பிள்ளைன்றீங்களே கொஞ்சம் போடுறா, எத்தனை மாவட்டத்தை தாண்டி இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க வேதனையோட. வந்த உடனே வெந்த புண்ணுல வேலை பார்த்தியப்பா, நீராகாரம் கொடுப்பதற்கு வழி இருந்தால் கட்டமது கொடுத்து அனுப்பி வைத்திருக்க மாட்டேனா? என்ன போய் இறக்கமே இல்லைன்னு பேசுறியப்பா. மாமிட்ட போய் இப்படி போய் பேசிட்டு இருக்கே, மாமி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கேக்குறீங்களே, மயனே மயனே மயன்னு கேக்குறீங்கல்ல. சொல்லு. ஒருபடி சாதம் கொடுக்க வழி இல்ல, வக்கு இல்ல, கெதி இல்ல. இப்ப வந்துட்டு ஏன் மய ஏன் மய ஏன் மய என்ன உங்க மயன்? அதத்தானடா சொன்னேன். மாமி சொல்லுப்பா. அதுக்காக நாங்க சும்மா விட்டுருவோமா? என்ன? நாங்கெல்லாம் நிறைய ஆகாரம் கொண்டு போயிருந்தோம். சரி நெஞ்சு இறக்கம் இல்லாத சொல்லுப்பா. ஆமா, நிறைய ஆகாரம் கொண்டு போயிருந்தோம். சரி, நாங்கெல்லாம் வச்சிருந்த ஆகாரங்களை கொடுத்தோம். அடுத்த வீட்டை வாங்க மாட்டாங்க. சத்தியம் 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 சொல்லியிருந்தோம். சரி, தோழன்மார்களே, நீங்க கொடுத்த வாங்கிட்ட சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். ஓடுகிற ஆதிகங்கை என்ற கங்கையிலே காலகண்ட தாத்தா 3 கை சலந்தா சாப்பிட சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சாப்பிட போனா. இந்த 3 கை அந்த கொடுமை ஏன் கேக்குறேன்? என்னப்பா? குழந்தை அல்லனா ஜலத்தை கரத்தால சாப்பிட்டு பழக்கம் இல்லை. சரி, அல்ல அல்ல ஜலம் ஒலிகின்றே. ஐயோ, நாம சொன்னோம். அடே பிச்சா, இங்க வாடா. காட்டுல நடக்கிறது காட்டுல நடக்கிறது வீட்டுக்கு தெரியாது. சரி, அதனால உனக்கு எம்புட்டு வேணாலும் அடி சாப்பிட்டானா? அவன் 3க்கு மேல வேணாம்ட்டான். வந்ததுல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசுற பேச்சே சரியில்லை. அப்பதான் அடுத்த வருஷம் கோயில் கண்ணாப்பூர்ல போட மாட்டாங்க. இவங்க 2 பேரும் பேசுறது சரியில்லை, சந்திரமதி சொல்லிருச்சு. இவங்க 2 பேரும் என்ன பேச தெரியுது அப்படின்னு இந்த ஊர்ல பேசுவாங்க. சந்திரமதி சொல்லியிருக்குன்னு. ஆனா நீங்க சொன்னது யூடியூப் மாதிரி உலகமெல்லாம் உன்னை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்ப நீங்கள் பேசுகின்ற பேச்சும் இவன் விழிக்கின்ற விழியும் இவர்கள் செய்கின்ற யாரையும் பார்க்கின்ற நேரத்தில் காலகத்தில் ஏதோ நடக்க கூடாதது நடந்து விட்டது போல் தெரிகிறது. சொல்லுங்கள், உயர் குல தோழர்களே, அந்தர பாலர்களே, நடந்ததென்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள். முக்கியமான விஷயம்ப்பா, அயோத்திமா நகரத்துல எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச காலமா அந்த ஆண்டவன் குழந்தை பாக்கியம் கொடுக்க, இப்படியே எனக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுமோ, அந்த அயோத்திமா நகருக்கு ஒரு வாரிசு இல்லாமல் போயிடுமோ, பிள்ளை இல்லா கொள்ளியா போய் நான் சேர்ந்துடுவேனோ, ஊரில் உள்ள மக்கள் ஏன் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் என்னை பார்த்து மலடின்னு சொல்லிடுவாங்களோன்னு நானும் போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, இருக்காத விரதம் இல்ல, மூழ்காத தீர்த்தங்களே இல்லப்பா. நான் கும்பிட்ட தெய்வமெல்லாம் குடியோடி போய்விடாமல் என் வயிற்றிலே 10 மாதம் கருவுருவாகி நான் சுமந்து பெற்ற வயிறுதியாய் கட்டுதல் செய்வேன். குழந்தை வராததென்ன குறையை உரைப்பிற்கு நடந்ததென்ன சொல்லுங்கள். தோழமார்களே, உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிலைமையில அந்த மீனாட்சி பட்டணத்துல சொந்தோன்னு சொல்லிக்கொள்ள கோடான கோடி பேர் இருக்கலாம். ஆனா எனக்கு இன்னைக்கு நிலைமையில சொந்தோன்னு சொல்லிக்கொள்ள அவனை எனக்கு ஆறுதல் ஏது அந்த மைந்தர்கள் யாருனை ஓடி யாருக்கா அவனை குறி கொண்டு கருமுறை மாறே
மல்லிகைப்பூ மாதிரி மலர்ந்த முகத்தோடு என் மகனை அழைத்து கொண்டு போயிட்டு வர மாமி போறீங்களா இல்லையா? எப்படிமா வந்து நிக்கிறீங்க? வாழைப்பூ மாதிரி மூஞ்ச தொங்க வச்சு நிக்கிறீங்க. கானகத்தில் ஏதோ நடக்க கூடாதது நடந்து விட்டது போல் தெரிகிறது. உங்க 2 பேரும் எப்படி என்ன இருக்கேன்? இந்த கோயில் கண்ணாப்பூர்ல அந்த நடுதரிநாதர் நடுநிலைநாதர் மாரியம்பாள் நடுநிலைநாதர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி வருஷாபிஷேகம் எந்த ராஜா கட்டினாரோ அப்ப ஏற்பட்ட இந்த கோயில்ல பாட வேண்டுமையானால் நடிக்க வேண்டுமையானால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன புண்ணியம் செஞ்சோமோ அப்படித்தான் சொல்லணும். அதனால இந்த நேரத்துல உங்க 2 பேரையும் பார்க்கும்போது என் கண்ணுக்கு எப்படி தெரியுமா? பெரிய 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 தெய்வமா நினைச்சு உங்க 2 பேர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். உண்மையை சொல்லுங்க ஐயா, உண்மையை சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, உண்மையை சொல்லுங்க. என்ன காரியம் பண்ணிட்டேன்? இந்த காலில் விழலாமா? எனக்கு வேற வழி தெரியலையப்பா. சக்கரவர்த்திக்கு பிரதான சக்கரவர்த்திய மனைவி நாங்கெல்லாம் ஏழை பிராமணர். நாங்கெல்லாம் நீங்க பெற்ற குழந்தை மாதிரி எங்க காலில் விழுந்து எங்களை பாவத்தை உள்ளாக்கிட்டே மாமி, எங்களை மன்னிச்சிருக்கா மாமி. என்ன பாவம் செய்தேனோ மாமி சொல்லுப்பா. என் காலில் கும்பிடுவ வரீங்க, அப்புறம் கோளார பார்த்துட்டு இருக்குங்க. காரணம் இருக்கிற கொலுசப்புறம் 5 சொல் வச்சு பொண்டாட்டி கொடுத்துருக்கேன். சொல்லுப்பா. ஒரு யுகமானாலும் நாங்க தான் சொல்லுவோம். காலதாமதம் மாமி வழிப்பேன் தெரியாம இருக்கிறதுக்கு அம்பியூர் கதை சொல்றா அப்படின்னு கேட்டோம். சரி, அவ சொன்னா என் புள்ள என்ன சொன்ன? நீங்க பட்ட கதை கெட்ட கதை எல்லாம் சொல்லிட்டு வந்தா. சரி. என்னுடைய தந்தையார் எங்க இருக்கிறாரோ தெரியவில்லை. ஆமா. என்னுடைய தாயாரும் நானும் காலகட்ட தாத்தாத்துல இருக்கேன். சரி. என்னுடைய தாயாருக்கு நான் துணை, எனக்கு என்னுடைய தாயார் துணை சொல்லிட்டு வந்தா. சொன்ன புள்ள எங்க? ஒரு வழியா மேலவனாந்திர போய் சேர்ந்துட்டோம். சரி. மேலவனாந்திரத்துக்கு காலை வச்சா பாருங்க. சரி. அத கதை முடிச்சு ஐயோ ஐயோ மாடி மாமி பிறந்தவளே மாமி, அவன் சொல்லி வந்த கதை மட்டும் முடிஞ்சு. சொன்ன கதை தானே, நான் நம்பி இருக்கிறதே அவனைத்தான். அதுல ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து 4 பக்கங்களை சுற்றி பார்த்த சமத்துகள் எல்லாம் சேகரிச்சுட்டு சரி ஆள உற்சவத்துல அமர்ந்து சரி பார்த்தோம். என் புள்ள ஒன்ன மறந்து ஐயோ மறந்தாடா. வெள்ளப்புடிக்கு பிறந்தவளே என்ன மறந்தா? பெத்த பிள்ளை அம்மாவை மறப்பாளா? அதானே பார்த்தேன். மாமி உங்களை மறக்கல. ஒன்னே ஒண்ணு தெற்போய மட்டும் திருப்பி தர மறந்தா. சரி, அடுத்து உங்களுக்கு போயிடுத்து திருப்பி மட்டும் தானே கொஞ்சம் பிள்ளை. நாங்களாம் நிறைய வச்சுட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு கைப்பிடி தரோம். ஒரு தலைச்சமையாடு வாங்கிக்கோ. வாங்கினானா? அடுத்தவங்கிட்ட வாங்க மாட்டானப்பா. சொல்லுமார்களே, நீங்க கொடுத்ததை வாங்கிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். 3.25 நாளைக்கு இந்த ஆள விஷயத்துல அமர்ந்துட்டு இருந்தோம். சரி, என் கருத்தாலே பறிச்சு வரேன்னு சொல்லிட்டு உங்க குழந்தை கிச்சா என் புள்ள போயிட்டு எங்க போனா? வெங்காயத்துக்கு பிறந்தவளே மாமி, கோவிந்தன் கூட வரணும்னு சொல்றேன். அதானே பார்த்தேன். சரி, அடுத்து சொல்லுப்பா. அவ போன இடத்துல பாருங்க, இடத்துல ஒரு பெரிய புதரு. என்ன புதரு? தெற்ப புதர். நன்றாக பார்த்தாயா? சரி, அந்த புதர் பக்கத்துல பக்கத்துல சின்ன புற்று. என்ன புற்று? கரையான் புற்று. அதானே. அந்த கரையான் புற்றுக்குள்ள இருந்து உள்ள என்ன சத்தம்? காற்று தானே. மாமி, ரெண்டு அம்பி மாமி, நாங்க 2 பேரு இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கமே, உங்களுக்கு ஏதாவது விளங்குதா? புரியக்கூடிய தன்மையே இல்லையப்பா. உங்களுக்கு புரியலை. அதை எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை. என்னப்பா சொல்ல போற? மாமி, சொல்லுப்பா. துக்கமான செய்தி, சந்தோஷமான செய்தி திடீர்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக அதோ வர்றா இதோ வர்றான்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, நீங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. புரியக்கூடிய தன்மையே எனக்கு இல்லையா? உங்கள் இதயத்தை இரும்பாக்கி கொள்ளுங்கள். என்னப்பா சொல்ல போற? மனசை கல்லாக்கி கொள்ளுங்கள் மாமி, மனசை கல்லாக்கி கொள்ளுங்கள். அந்த தெற்பை கொய்ய போன இடத்துல ஒரு நாக சர்ப்பம் தேடி உங்க கூட அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. ஐயோ,
மைக்க முடியுங்க. அந்த மைக் கீழே விழுந்து பாருங்க. என்னையும் தெருவில் விட்டு பறந்தாயோ மகனே, என்னை இந்த பூமிக்கு மாறமாய் இருக்க வைத்து ஆவி துறந்தாயோ மகனே, எனக்கு சொன்ன மனதிட உறுதி எல்லாம் மகனே 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 இரவாய மகனே பாமாய் மறந்தாய மகனே 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 அப்பா மகனே பாம்பு ஐயோ மகனே அரவங்க அப்பா மகனே பாம்பு ஐயோ மகனே பாம்பு அரவங்க ஈசதோடா மகனே மகனே ஓய்டா தங்க மகனே தங்க மகனே தங்க மகனே உன்னை நான் கொஞ்சி நான் வளர்த்தனடா. நீ தங்கா மகனா இருந்திருப்பேன்னு நான் இப்பதானடா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நான் என்ன நான் செய்வன எப்படி மறப்பேன் சின்னவா எதில் உன்னை நீராட்டா ஆவியானே மகனே 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 நான் பெற்ற லட்சிய பூங்காவே ஆடி அசைந்து வரும் என் அழகு பூன் தேரே என் செல்வமே என் கண்ணே ஐயோ நாடு நகரமெல்லாம் போனாலும் என் நாயகர் என்னை விட்டு பிரிந்தாலும் நீ ஒருவன் மட்டும் என் கூட இருந்தால் அதுவே கோடான கோடி செல்வம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனடா. நீயும் இந்த சண்டாளியை தவிக்க விட்டு என்ன அனாவியா விட்டுட்டு போயிட்டியாப்பா. அழாதீங்கம்மா, நீங்க அழக்கூடாதும்மா. அப்பா போன பரவாயில்லம்மா, காலமெல்லாம் உங்களை நான் காப்பாத்துறேம்மான்னு 1000 முறை ஆறுதல் சொன்னேடா, 1000 முறை சொன்னேன். இன்னைக்கு நடு தெருவில் கத்துகின்றேன், புரளுகின்றேன், கதறுகின்றேன். அழாதீங்கம்மான்னு எனக்கு ஆறுதல் சொல்ல ஆதாரம் இல்லையடா, ஆறுதல் சொல்ல யார் இருக்கா? அவதாரம் இல்லையடா, தத்துவம் சொல்ல பரிகாரம் தேடி இனி எவ்விடம் செல்ல அதிகாரம் இல்லையடா, வானகம் சொல்ல ஒரு நாளும் நான் எதுவும் அழுதவனல்ல. இந்த திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்ல? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் நாங்காது போதும். சோதனை மேல் சோதனை போதும் ஐயா சுவாமி. என் கோயில் கொடிமரமே நான் பெத்த மகனே, என் கோயில் கொடிமரமே
அந்த கருணாக கோயில் கண்ட இடமெல்லாம் புற்றுக்கட்டோறும் பாம்புக்கு பால் வார்த்தேனே அந்த நன்றிக்காய் அவளே பண்ணுக்க மடியில கிளி வளர்த்து மடியில கிளி வளர்த்து மடியில கிளி வளர்த்து மடியில கிளி வளர்த்து மந்தையில மேய விட்டு மந்தையில மேஞ்ச கிளி மடி வந்து சேரலை அப்பா காட்டுக்கு போயிட்டு வந்துருவோமா கலங்காதீங்கம்மா சொன்ன உள்ளக்கா பாரா முகமா போயிட்டா ஐயா தேங்காய் அடுப்பு கூட்டி தென்னம்பூ சோறு வாங்கி தென்னம்பூ சோறு தின்ன தெருவெல்லாம் தேடினேனே காணமே மாங்காய் அடுப்பு கூட்டி மகிழம்பூ சோறு வாங்கி மகிழம்பூ சோறு தின்ன மனையெல்லாம் தேடினேனே காணமே உன் தந்தைதான் என்னை பிரிஞ்சு போயிட்டார் நீயாவது கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு நினைச்சனடா ஐயா நீயும் என்னை விட்டுட்டு போயிட்ட இன்னுமே இந்த உலகத்துல எனக்கு ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை யாரும் சொந்தமில்லை எதுவும் சொந்தமில்லை ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை யாரும் சொந்தமில்லை எதுவும் சொந்தமில்லை அடக்கம் செய்ய சொந்தமில்லை ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை யாரும் சொந்தமில்லை எதுவும் சொந்தமில்லை அயோத்தியை ஆழ்வார் கனவு கூட கண்டு வந்தேன் அயோத்தியை ஆழ்வார் கனவு கூட கண்டு வந்தேன் என் கனவில் மண்ணை கட்டி போட்டு விட்டு போனாயோ என் கனவில் மண்ணை அள்ளி பூவாயி காயாகி கண்ட மரம் பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் கிடந்த மரம் பூவாய் காயாகி கடித மரம் காய்க்காத மரத்தடியில் தேனாறு பாயுதடா காய்த்து விட்ட சின்ன மரம் கண்ணீர் நனையுதடா காய்த்து விட்ட சின்ன மரம் கண்ணீரில் நனையுதடா வாய் காயாய் கண்ட
மரம் தூவாமல் கட்டாமல் கிடந்த மரம் ஒன்று என் மகனை எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ எங்க தேடி கண்டெடுப்பனும் அடையாளமே சொல்லாமல் போய்விட்டார்களே ஐயா அந்த சிறுவர்களே ஒருவரையும் காணவில்லையே அப்பா ஐயரின் அப்பா என் மகனே என்னப்பா இப்படி எதுக்கு என் மகனே எந்த இடத்துலப்பா வச்சிருக்கீங்க அழக்கூடியவன் நான் இருக்கப்பா நீ அழாம சொல்லுமா சொல்லு மாமி சொல்லுப்பா ஆண்டாண்டு காலம் அழுதும் போனமுனாலும் மாண்டவர்கள் திரும்பி வரவா ஊரார்கள் ஆமாப்பா சொல்லுப்பா அதனால அழாம சொல்லுப்பா மேல வனாந்திரத்துல ஆடு மாடுகள் தின்னாத இலைகளை மூடிவிட்டு சரி மேல வனாந்திரத்துல எந்த இடத்துலப்பா போட்டிருக்கீங்க அந்த ஆலமரத்துக்கு கீழே அடியில போட்டு அவனுடைய நெஞ்சில இதயத்திலே சொல்லுப்பா பெரிய காரகலத்துக்கு நெஞ்சு இதயத்துல பாரம் கல்லா உனக்கு இதயமே அந்த அயோத்தியில் இருக்கும் போது என் மகனுக்கு தங்கத்தாலும் முத்துகளாலும் ரத்தினங்களாலும் நகை போட்டு அழகு பார்ப்பேன் அப்பொழுது அவன் தந்தை சொல்வார் தாராவதி இவ்வளவு நகை போட்டு என் செல்வனுக்கு அழகு பார்க்கின்றாயம்மா அவன் இதயம் தாங்குமா என்று சொன்னாரே அப்பா அப்பேற்பட்ட பிஞ்சு இதயத்துல பாரம் கல்லா உனக்கு இதயமே கல்லா மாமி எங்களை தவறாக நினைக்க வேண்டாமா மேல வனாந்தரத்திலே சொல்லுப்பா அழாம சொல்லுப்பா மிருகங்கள் அதிகமா இருக்கிற காரணத்தினால் சரி அவனுடைய பிஞ்சு இதயத்தில் கள்ளத்துக்கு வச்சுட்டேன் மாமி என்ன மன்னிச்சிருப்பா என் பிள்ளை மேல் உள்ள பாசத்தால் உங்களை எதையோ பேசிவிட்டேன் என்ன மன்னிச்சிடு கடைசி அவங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமாப்பா கேளுங்க மாமி எப்பவுமே என் மகன் கூட நீதான் இருப்பேன்னு கேள்விப்பட்டேன் என் மகன் இறக்க போகும்போது கடைசி வாக்கு மரண வாக்குன்னு சொல்லுவாங்க எங்க அப்பா எங்க அம்மாவை பிரிஞ்சு போயிட்டார் என் உயிரை இப்ப போயிடும் எங்க அம்மா அனாதையா நிக்கிறாங்க கடைசியில் நான் சொல்ல போறவங்க 2 வார்த்தையை கொண்டு போய் எங்க அம்மாட்ட சொல்லிடுவீங்களான்னு என் பிள்ளை ஏதாவது சொன்னானா ஐயா என்னப்பா சொன்னான் மாமி அவ இருக்கும் தருணத்திலே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்னப்பா சொன்னா மீண்டும் உனக்கு எனக்கு பிறப்பு இருந்தா என் தாய்க்கும் என் தந்தைக்கும் பிறந்து விடுவேன்னு சொல்லிவிட்டு அவனுடைய கதையை முடிச்சுட்டு பிறவியில் பட்ட துன்பமெல்லாம் போதாது என்று அடுத்த பிறவியிலும் இந்த பாவி வயிற்றில் ஜனிக்க வேண்டும் என்று சொன்னார் போதுவிட வாழ்க்கை எந்த வழியில போய் தேடுவேனப்பா நீங்க போகும் வழியிலே ஆடு மாடிய தின்னாத இவைகளை நெடிகளை போட்டு விட்டு வந்திருக்கிறோம் அது நெடிகளை போனிலாக்கு உங்க மகனை பார்த்து நல்லடக்கம் செய்து விடலாம் மாமி நல்லதுப்பா நீ போ போறேன் மாமி யாரு பத்த பிள்ளையோ அழுகுற போயிட்டு வாப்பா எங்க ஆத்தா என்னைய தேடுவா சந்திரமதியாக நடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய முத்துலட்சுமி அவர்களுக்கு அருமை நண்பர் அவர்கள் 30 ரூபாய் அன்பளிப்புக்கு கௌரவப்படுத்திருக்கின்றார் அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய அன்னார் அவர்களுக்கு என் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் அம்மா மாரியம்மா வந்தவுடனே மனம் நிறைய வணங்கினேன் என் பிள்ளையை பிரித்து விட்டாய் கணவனையும் பிரித்து விட்டாய் அருள் கொடுக்கும் மாரியம்மா மறந்து விட்டாளோ என்ன மட்டும் மறந்துட்டாளே அருள் கொடுக்கும் மாரியம்மா மறந்து விட்டாளோ அந்த மாரியம்மா என்னை பார்க்க மறந்து விட்டாளோ அருள் கொடுக்கும் மாரியம்மா என்ன மட்டும் மறந்தாளோ அருள் கொடுக்கும் மாரியம்மை மறந்து விட்டாளோ
இதையெல்லாம் நினைத்து நான் அழுவதா சிரிப்பதா தெரியவில்லை. மாரியம்மா மறந்து விட்டாளோ, அவள் மறந்து விட்டாளோ, அவள் மறந்து விட்டாள். மகனே, அங்கு இறந்து கிடக்கிறோம். அங்கு வந்து பாராமல் இருந்த இடத்துல இருந்து உன் அம்மா அழுது கொண்டிருக்கிறாளே என்று நினைத்து விட்டாயா? உன் அம்மா அடிமையடா. இப்படியே வருவதற்கு உன் அம்மாவுக்கு சுதந்திரம் இல்லை. இதோ வேதியர் வீடு போகிறேன், இதோ வேதியர் வீடு போகிறேன், இதோ வேதியர் வீடு போகிறேன். ஐயா வேதியாரே, என்னை அடிமை கொண்டவரே, ஐயா வேதியாரே, என்னை அடிமை கொண்டவரே, ஐயா வேதியாரே, என்னை அடிமை கொண்டவரே, ஐயா வேதியாரே, என்னை அடிமை கொண்டவரே. இங்கே சந்திரமதியாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி முத்துலட்சுமி அவர்களுக்கு ரவிச்சந்திரன் டிரைவர் சிகார் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திருக்கின்றார். அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய சகோதரர் அவர்களுக்கு என் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக நன்றி. நன்றி இழந்தவன். அடுத்த காட்சியில் சந்திக்கிறேன்.